அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்திட வேண்டும் என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சின்னம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் எப்போதும் உடனிருந்து அம்மாவை காத்தவர்களில் முக்கியமானவர்கள் சின்னம்மா அவர்கள். முறைப்படி இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, முறைப்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சின்னம்மா அவர்களை சாரும். ஆகவே சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலராக வந்தால்தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் மிகப்பெரிய பலமாக, மிகப்பெரிய தூணாக. ஆகவே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் அவருக்கு உறுதுணையாக புதிய நீதி கட்சி இருக்கும் என்பதையும் தெரிவித்துட்டு வந்தோம். இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அம்மையார் அவர்களை இழந்ததனுடைய வருத்தத்தை அவர்கள் மத்தியிலே பதிவு செய்தோம். கண்டிப்பாக இந்த பேரியக்கத்தை கட்டி காக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அதை கொண்டு செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த ரீதியிலே நீங்கள் இதை வழிநடத்த கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். தாயில்லம் கொண்ட புரட்சி தலைவி அம்மாருடைய மறைவு என்பது அவர்கள் இன்றும் உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியினை சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்பது இந்திய தேசிய குடியரசுக் கட்சியினுடைய வரலாற்றினுடைய சின்னமாக நாங்கள் எடுத்த தீர்மானமாகும். மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு இரங்கலை தெரிவித்து நாங்கள் தெரிவித்து கொண்டோம். சின்னம்மா அவர்களிடம் தெரிவித்து கொண்டோம். தற்போது அந்த தொடர்ந்து பணியை சின்னம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தும் எங்களது இரங்கலை தெரிவித்தும், உலகத் தலைவர் முற்பட்ட தலைவியாக விளங்கிய மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறு உருவமாக விளங்கும் சின்னம்மா அவர்கள் ஆட்சியையும் கட்சியையும் தலைமையேற்று தமிழக மக்களை வழிநடத்துமாய் உலகத் தமிழ் மக்களையும் வழிநடத்துமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அந்த காலகட்டங்களிலெல்லாம் அவருக்கு இணையாக இருந்து அவரோடு கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றி அவருக்கு உற்ற தோழியாய் தாயாய் இருந்த சின்னம்மா தான் கட்சியின் தலைமையை ஏற்க வேண்டும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவும் கண்ட கனவுகளை சின்னம்மா தான் நிறைவேற்ற வேண்டும். அம்மாவோட உறவு தோழியாக இருந்த அம்மாவுக்கு அம்மாவும் தோழிக்கு தோழியாகவும் கூட இருந்த நம்ம அம்மா தான், சின்னம்மா தான் கட்சி பொறுப்புக்கு வரணும். அவங்க ஆட்சி அமைச்சு எங்களோட நடனக்கலைஞரோட வாழ்வாதாரத்தை சீர்திருத்தி அமைப்பாங்கங்கிற முழு நம்பிக்கையில் அம்மாவே இந்த ஆட்சி செய்யணுங்கிற முழு நம்பிக்கையில் எங்கள் நடனக்கலைஞரோட வந்திருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவின் நம்பிக்கை சித்திரம் உற்ற தோழியாக, உயிர்காக்கும் தோழியாக இருந்த சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று நல்லாட்சியை தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சராக தொடர்ந்து நல்லாட்சி வர வேண்டி தமிழ்நாடு அனுப்பக்கொண்ட அரசாங்கத்தின் எங்கள் சமுதாய சார்பாக வணக்கத்தையும் வாழ்வகத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்கள் மனதில் ஆறுதல் பெற 10 கோடி தமிழக மக்களை காக்க சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியும் தமிழகத்தின் முதலில் பெற இயக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நேரில் சந்தித்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பாகவும் இஸ்லாமியர் சார்பாகவும் பணி அன்புடன் கேட்டிருக்கின்றோம். புரட்சி தலைவருக்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா இருந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு சந்தேகமே இல்லாமல் சின்னம்மா அவர்கள்தான். அம்மா அவர்களோடு அருகிலேயே இருந்து ஆட்சியினுடைய நிர்வாக நுணுக்கங்களையும் அரசியல் செயல்பாட்டையும் நன்கு அறிந்த சிறப்பிற்குரியவர் அம்மா அவர்கள். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராவதற்கு என்ன தகுதி வேண்டுமோ அனைத்தையும் பெற்றவர் சின்னம்மா அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு சின்னம்மா அவர்களிடம் வருங்காலத்தில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பொறுப்பேற்று அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு தருவது என்று தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கமும் மற்ற அனைத்து விஸ்வகர்மா சங்கங்களும் சேர்ந்து இங்கே முடிவெடுத்ததை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இன்று சின்னம்மாவை சந்தித்து அதிமுக கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும் என்றும் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு அம்மாவாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அவர்களுடைய கழகப் பணியும் தமிழக முதல்வர் பணியும் ஏற்றிடவும் வலியுறுத்தவும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு
மாண்புமிகு சின்னம்மா அவர்களை இன்று நேரில் சந்தித்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழக முதல்வர் பொறுப்பை ஏற்று தமிழக மக்களையும் தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களையும் காத்திட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டோம். தமிழகம் முழுதும் உள்ள அனைத்து மக்களின் கிறிஸ்தவ மக்களின் சார்பாக இன்று நாங்கள் ஒரு குழுவாக வந்து திருமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து தமிழகத்தின் ஆளுகை பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று மிகவும் அன்புடன் ஒரு வேண்டுகோள் வைத்தோம். நமது திருமிகு சின்னம்மா அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடன் பல ஆண்டுகள் இருந்த காரணத்தினால், அவர்கள் அம்மாவை மிகவும் அறிந்த காரணத்தினால், மக்களையும் நன்கு அறிந்த காரணத்தினால் அவர்கள் மிகவும் பல பயனுள்ள திட்டங்களை தந்து தமிழகத்தை ஆட்சிடுவார்கள் என்று நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவனுடைய மாநில நிர்வாகிகள் சின்னம்மா அவர்களை சந்தித்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அம்மாவுடன் 33 ஆண்டு காலமாக அவருடன் இருந்த சின்னம்மா அவர்கள் மேலும் இந்த பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்து கொடுத்துள்ளோம். இந்த தாய் தமிழகம் உட்பட உலகத் தமிழர்கள் உட்பட 7 கோடி தமிழர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், முதல்வர் பொறுப்புக்கு வர வேண்டும், எங்களை போன்ற தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக அம்மாவை சந்தித்து உறுதியாக அந்த பொறுப்புக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைப்பதற்காக பல்வேறு கோயில்களிலிருந்து வந்திருக்கிறோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இப்பொழுது இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு சென்னை நம்முடைய சின்னம்மா அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அம்பாளுடைய காளிகாம்பாள் அவர்களால் வேண்டி வணங்குகிறேன்.